இட்லி மாவுலேயே பீட்ரூட் துருவி கலந்துக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. அது போடுறது நான் காமிக்கலை, வீடியோ எடுக்கலை. இங்கே பாருங்கள், பீட்ரூட் இட்லி சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லா இட்லியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இட்லி மாவில் பீட்ரூட் துருவி போட்டு இட்லி செஞ்சுருக்கேன். இதுதான் பீட்ரூட் இட்லி, சூப்பராக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சன்னா மசாலா வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் இட்லிக்கும் இதுக்கும் செம்ம மேட்சாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி முட்டை உடைச்சி போடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சால்ட், பெப்பர். முட்டை பொடி மாஸ் ரெடி. லஞ்சுக்கு தக்காளி சாதம், முட்டை பொடி மாஸ்.